ஆர்எஸ்எஸ் பெருவுடை ஃபார்ம் சேலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரிட்ஜில் வைத்திருந்தால் 2 மணி நேரம் வெளியே எடுத்து வைக்க வேண்டும். பின்னர் அந்த முட்டை நல்ல முட்டையா இல்லை ஊள முட்டை என்பதை கவனிக்க வேண்டும். நல்ல முட்டை மேலே மிதிக்கு வந்தால் ஊள முட்டை தெரிந்து கொள்ள. கோழியை வைத்து இப்படி வச்சு பாருங்கள், எப்படி குஞ்சு பெரியது மட்டும் பாருங்கள். முதலில் ஒரு குடத்தை எடுத்து பாதியாக அறுத்து அடிப்பாகத்தை கோழியை வைக்க பயன்படுத்துங்க. அதில் மணலை குடத்தில் கொட்டும் மணலை ஈரமில்லாத மணலை கொட்டுங்க. அப்போ தாங்க ஈரப்பதம் எல்லாமே இருக்கும். ஈரப்பதம் இருக்கும் மணலை என்ன பண்ணிங்கன்னா காலையிலேயே அதை உலர போட்டுருங்க. காலையில் உலர போட்டிங்கன்னா அவையும் வைக்க சாயந்தரம் தான் வைக்கணும். காய்ந்த பின்பு அதை கொட்டிட்டு அதில் சுத்தமாக கல் இல்லாமல் மாதிரி ஒரே கல்லில் அதை எடுத்துக்கோங்க. எடுத்த பின்பு மணலை சமதளப்படுத்தி வைங்க. மணலால் அடைய வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு சொல்லிடுறேன். அடைய வைப்பதால் ஏற்படும் நன்மை என்னென்ன? சீரான வெப்பநிலை இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், சுகாதாரம் இருக்கும். சீரான வெப்பநிலை வேலை என்னென்ன செய்கிறது தெரியுமா? வெப்பநிலை சமமாக பராமரித்து உதவுகிறது. இது குஞ்சுகளை பொரிப்பதற்கு சரியான சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறது. ஈரப்பதம் மணல் முட்டைகளுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கிறது. மணல் குசின் போல செயல்பட்டு முட்டை உடையாமல் பாதுகாக்கிறது. இதனால் மணல் மூலம் அவையும் வையுங்கள். பின்னர் மணலை சமப்படுத்தி அப்புறம் மிளகாய், கறி, ஒரு இரும்பு பயன்படுத்துங்க. மிளகாய் போடுவதால் கோழிகளுக்கு எறும்பு வராமல் பாதுகாக்குது. அப்புறம் கறி பார்த்தீங்கன்னா, கறி எதுக்குன்னா கோழி போடும் எச்சத்தை உறிஞ்சி ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்குது. அப்புறம் இரும்பு மழை காலத்தில் இடி மின்னல் வருவதில் அதை கோழியில் பாதிக்காமல் இரும்பு அதை இழுத்து கோழியை பாதுகாக்கிறது. இதன் மூலம் கோழிகளுக்கு அவையும் சீராக வைத்தால் எல்லா முட்டைகளும் ஊளை முட்டை இல்லாமல் குஞ்சுகள் பொரித்து ஆரோக்கியத்துடன் வளரும். இதன் மூலம் வைத்து பாருங்கள். நான் போட்ட வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.